தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் நடிகர் சீமான். பொதுவா ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைப்போம், அந்த ஃபாரஸ்ட்ங்கிறது ஃபார் ரெஸ்ட், அது ஃபார் ரெஸ்டா தான் இருக்கும். பெரும்பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்ட, அமைச்சர்மார்கள் குழுகுழுன்னு உள்ள சுற்றுலா செல்ல, அவர்களுக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்கறது அந்த ஃபாரஸ்ட் வேலை. வனப்பகுதிக்குள்ள மண்ணள்ளி வைக்கலாம், அவனை அடிக்க மாட்டாங்க. வனப்பகுதிக்குள்ள மலையை உடைச்சு வைக்கலாம், அவனை அடிக்க மாட்டாங்க. மலையை மேய்ஞ்சிட்டு போவான், மண்ணை மேய்ஞ்சிட்டு போவான், அவனை அடிக்க மாட்டாங்க. ஆனா மாடு மேய்க்க போனா அடிப்பாங்க. ஏன்னா இழிச்சுவாப்பா. கிட்டத்தட்ட 7 கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அதுல 40 லட்சம் லிட்டர் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது. மீதி 6 கோடி 60 லட்சம் லிட்டர் எங்க இருந்து வருதுன்னா ஆந்திரால இருந்து வருது. ஓங்கோல் வகைராக்களுக்கு அந்த பிசினஸ் பாதிக்கப்படுது. எங்க திரும்பினாலும் தெலுங்கு இருக்கிறான், அதுதான் பிரச்சனை. அதுதான் அவனுக்கு பிரச்சனை. பொருளாதாரத்தை சீமான் கை வைக்கிறார். எப்படி வெள்ளக்காரனை விரட்டணும்னா காலா லாவியா என்ற 2 கப்பலை நிப்பாட்டி பொருளாதாரத்தை அவனை வீழ்த்தினால் மட்டுமே அவனை விரட்ட முடியும் என்று நம் பாட்டம் வ.உ. சிதம்பரனார் வெள்ளக்காரனுடைய பொருளாதாரத்தை கை வச்சாலும் அப்படி சீமான் அவனுடைய திராவிட கும்பலுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிறாரு. அதனாலதான் பதறான். அவனை பொறுத்தவரைக்கும் காசு பணம் அது கொடுத்துட்டு அவன் என்னமும் செய்வான். தமிழ்நாடு முழுக்க மாடு மேய்க்க போறோம், பெரும்பெரும் பண்ணைகளை உருவாக்க போறோம். எப்போ 2026 நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக இது நடக்கும். அதற்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டம். ஏன்னா வனத்துறைக்குள்ளேயும் நல்ல மனிதநேயம் உள்ள தமிழ் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு 10% கொஞ்சம் டிராவிடியன் கலப்பு இருக்கு. மற்றபடி 90 விழுக்காடு அதிகாரிகள் நம்ம பக்கம் தான் நிற்காங்க. அதனால அதிகாரிகளையோ இந்த வனத்துறையை நாங்கள் ஏளனப்படுத்தல. இந்த ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு, இந்த அரசாங்கம், இந்த திராவிட கூட்டம், இந்த திமுக அரசு இதை முடக்க பார்க்கிறது. அதை உடைத்தெறிந்து இந்த மாடு மேய்க்கிற இந்த கீதாரிகளுக்கு எப்போதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் துணை நிற்போம். இனி கைய வச்சா நீ உன்னை கழுவிக்க வைப்போம்.